அப்போ நம்பிக்கையற்ற ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஒரு ஒருங்கிணைந்த நிலையாக இருக்காது. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் குரானில் இருந்து என்ன செய்யணும், நீங்கள் கடைபிடிக்க. என்னுடைய காலுக்கடியில் தங்கம் கிடந்தாலும் சரி, என்னுடைய தலைக்கு மேலே கிரீடம் இருந்தாலும் சரி, நான் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, மருத்துவம் படித்து விட்டால், டாக்டருக்கு படித்து விட்டால் நீங்கள் உங்களுடைய நோயை போக்கிக் கொள்ள முடியுமா? கண்டிப்பாக உங்களால். நம்பிக்கை கொண்டவர்களிடம் வாக்குறுதி செய்து கொண்ட போது மெய்யாகவே அந்த இடத்தில் உங்களை படைத்த அல்லாஹ் இறைவன் அங்க இருக்கு. அந்த இருதயங்களில் இருப்பதையும் அவன் அறிந்து அவர்கள் மீது அமைதியை இறக்கி அள்ளி அவர்களுக்கு சமயமான வெற்றியையும். நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்ட ஒருவரை இறைவன் என்ன செய்யறான், ஒரு உதாரணமாக காண்பதற்காக கண்டிப்பாக கொடுப்பேன் இறைவனுடைய வார்த்தை. நம்பிக்கை கொண்டவர்களே, இப்போ நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் அனைவர்களுக்கும் ஒரு அழைப்பு குர்ஆன் கொடுக்குது. நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கையில கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். நம்பிக்கை என்பது இறைவனை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கும் நிலையில நீங்கள் எதையெல்லாம் மீண்டும் நம்புறீங்க, எதெல்லாம் கிடைக்கும் என்று நம்புறீங்க, எல்லாமே நம்பிக்கைக்குள்ள இருக்கு. ஒரு வியாபாரம் உங்களுக்கு நம்பிக்கை தரணும், ஒரு குடும்பம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரணும், ஒரு வாக்குறுதி உங்களுக்கு நம்பிக்கையை தரணும், கொடுத்தல் வாங்கல் வியாபாரம் ரீதியில ஒரு நம்பிக்கை தரணும். நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே நடக்காது. மனைவியாக இருந்தால் கூட கணவன் மீது நம்பிக்கை வேணும், கணவன் மனைவி மீது நம்பிக்கை வேணும். பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோர் மீது நம்பிக்கை வேணும், பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வேணும். அப்போ நம்பிக்கையற்ற ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஒரு ஒருங்கிணைந்த நிலையாக இருக்காது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஒருவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் அப்படின்னா நம்பிக்கை அடிப்படையில் தான் ஒப்படைக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை அடிப்படையில் செயல்படுறோம். ஒரு 6 மாசத்துக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னா அதற்கு உண்டான உணவு விஷயங்களை நாம் ஒருவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் என்று சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒப்படைக்கிறோம். அப்போ நம்பிக்கை என்பது எதை சார்ந்து இருக்குன்னா இறைவனை சார்ந்து இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் நடக்க வேண்டிய யார்கிட்ட ஒப்படைக்கிறோமோ அதன் மீதும் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அப்படி இறைவன் அத்தியாயம் 48 அந்த அத்தியாயத்துடைய பேரு வெற்றி. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க குர்ஆனில் இருந்து என்ன செய்யணும், நீங்க கடைபிடிக்க வேண்டும். வேதத்திலிருந்து நீங்க கடைபிடிக்க வேண்டும். இறைவன் என்ன சொல்லுகிறானோ அதை பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும், கடைபிடித்தால் நிச்சயமாக என்ன என்று ஒரு மனிதனுக்கு வெற்றி உண்டு. பொருள் அல்ல, இறைவனுடைய அருள். வாழ்க்கையில அமைதி நிம்மதி ரொம்ப முக்கியம், சாந்தம் சமாதானம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எதை நம்மளை சுத்தி இருந்தாலும் சரி, என்னுடைய காலுக்கடியில் தங்கம் கிடந்தாலும் சரி, என்னுடைய தலைக்கு மேல கிரீடம் இருந்தாலும் சரி, நான் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவ்வளவு சுத்தி இருந்தாலும் சரி, ஆனால் அமைதி ரொம்ப முக்கியம். எதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்குதோ ஒரு செகண்ட்ல நம்மளை அவமானப்படுத்தி விட்டு போயிடுவார்கள், ஒரு நொடியில நம்ம தவறி போயிடுவோம். அதனால் அதெல்லாம் அமைதி அல்ல. அப்ப எது அமைதி என்று சொன்னால் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடியதான் மிகப்பெரிய ஒரு அமைதியாக இருக்குது. அப்போ இன்னைக்கு துன்பப்படக்கூடியவர்கள், துயரப்படக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், என நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில் இன்னும் எனக்கு முன்னேற்றம் இல்லை, இன்னும் எனக்கு வெற்றி இல்லை, என்னுடைய நிலை இன்னும் மேலான நிலைக்கு வரவில்லை, வறுமையோ நோயோ எனக்கு போகவில்லை என்று ஒவ்வொரு மனிதனும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாயம் 48 வெற்றி என்ற அத்தியாயம் ஒரு விஷயத்தை நமக்கு பேசுகிறது. அத சீக்ரெட் என்பது இந்த குர்ஆன் ஒரு முறையாவது நீங்கள் முழுமையாக படிக்கணும். எந்த புத்தகத்தெல்லாம் தேடி படிக்கிறோம், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறோம், பிகாம் படிக்கணும்னு நினைக்கிறோம், எம்காம் படிக்கணும்னு நினைக்கிறோம், லா படிக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாமே நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளவு படிப்பு எதற்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கே சரி செய்து கொள்ள, உங்கள் வாழ்க்கையுடைய வசதிகளை தேடிக்கொள்ளலாம், வாழ்வதற்காக இல்லை. மருத்துவம் படித்து விட்டால், டாக்டருக்கு படித்து விட்டால் நீங்கள் உங்களுடைய நோயை போக்கிக் கொள்ள முடியுமா? கண்டிப்பா உங்களால முடியாது. எல்லாமே படித்து புத்தகத்திலிருந்து படிச்சுக்கிறீங்களே தவிர சுயமா எது இருக்குதான்னா கண்டிப்பாக சுயமாக எதுவுமே கிடையாது.
ஒரு மருத்துவர் படிச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு மருத்துவம் பார்க்கவா? தன்னை சுகப்படுத்திக் கொள்ளவா? ஒரு இன்ஜினியர் படிச்சுக்கிட்டார் அப்படின்னா அவருக்கு வீடு கட்டவா? அவருக்கு பாலம் கட்டவா? அவருக்கு ரோடு போடவா? எல்லாமே வியாபாரம், தொழில். உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் இன்னும் நீங்க ஆசைப்படக்கூடியதெல்லாம் நீங்க வாங்கி கொண்டு பிற மனிதர்கிட்ட ஆடம்பரமான டாக்டராக இருக்கின்றேன், நான் இன்ஜினியராக இருக்கின்றேன், நான் கலெக்டராக இருக்கின்றேன், நான் எஸ்பியாக இருக்கின்றேன், நான் இன்ஸ்பெக்டராக இருக்கின்றேன், நான் பேங்க் மேனேஜராக இருக்கின்றேன், கவர்மெண்ட். இது உங்கள் படிப்பு எதற்காக அப்படி சொன்னால் நீங்கள் உங்களுடைய பெருமையை வெளியே சொல்லிக் கொள்ளவும், நீங்கள் வசதியாக பொருளை தேடி வசதியாக வாழ்ந்து கொள்ளவும் தான். இதை தவிர உண்மையான வாழ்க்கைக்கா என்று கேட்டால் உண்மையான வாழ்க்கைக்காக கிடையாது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் வறுமை, நோய், துன்பம், துயரத்திலிருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டும் என்று எண்ணினால் இந்த அத்தியாயம் 48, 18, 19, 20, 21 என்ன பேசுகிறது என்பதை பாருங்க. எல்லாருமே படிக்கணும். அது இந்துவா இருக்கட்டும் அல்லது கிறிஸ்டினா இருந்தா உங்களுக்கு வறுமை கிடையாதா? இஸ்லாமியரா இருக்கிறீங்க உங்களுக்கு வறுமை கிடையாதா? இந்துக்களா இருக்கீங்க உங்களுக்கு நோய் கிடையாதா? ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு பெரிய செல்வந்தா இருந்தாலும் சரி அவனுடைய பெருமை ஒரு கீழ்நிலையில கொண்டு போட்டுரும். மரத்தடியில் ஒரு மருத்துவர் உட்கார்ந்துருக்கானா கூட நோய் போவதற்கு இந்த தீர்வு இருக்கான்னு வந்து பார்ப்பான். அவனுடைய பெருமை தடுக்கப்பட்டு விடும், அவனுடைய பெருமை அதோடு அழித்து போயிடும். கோபுரத்தில் உச்சல உட்கார்ந்துருப்பாங்க, தன்னிட்ட வேலை செய்யறவங்ககிட்ட பெருமையை காமிப்பாங்க, ஏழைகள்கிட்ட தன்னுடைய பெருமையை காமிப்பாங்க, அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் பெருமையை காமிப்பாங்க. அவர்களுக்கு துன்பம் வந்து விட்டால், அவர்களுக்கு நோய் வந்து விட்டால், கீழ் மரத்தடியிலே வீடு இல்லாமல் மரத்தடியிலே படுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அவனிடம் சென்றால் நோய் சென்றுவிடும், போய்விடும் என்று சொன்னால் அவன் வருவதற்காகவும் அவன் தூங்கி என்பதற்காக காத்து கிடப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலை வேணுமா? இவ்வளவு பொருளை கொடுத்தான், இவ்வளவு வாழ வைத்தான், நீங்க வெளியில வந்து அவ்வளவு கார் இருக்கு, அதில் பைக் இருக்கு, நீங்க சுகபமாக வாழலாம் என்று நீங்கள் வைத்து அனைத்துமே உங்களுக்கு பயனற்று போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் இறைவன் கூறுகிறான், நீங்கள் அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு மாற வேண்டுமா? செல்வந்தராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை முன்னுக்கு போகவில்லை என்று நீங்கள் நினைத்தாலும் இந்த வசனம் பேசுகிறது, நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வாக்குறுதி செய்த போது மெய்யாகவே அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். மெய்யா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடியது, நீங்க நம்பிக்கை கொண்டு எனக்கு உண்மையிலே நோய் போக வேண்டும், உண்மையிலே எனக்கு வறுமை போக வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டவர்களிடம் வாக்குறுதி செய்து கொண்ட போது மெய்யாகவே அந்த இடத்தில் உங்களை படைத்த அல்லாஹ் இறைவன் அங்க இருக்கின்றான். அவன் உங்களை பொருந்தி கொண்டான். எதற்காக? நீங்க இறைவனோடு நம்பிக்கை கொண்டவர்களோடு நீங்க ஒரு நிலையில் இருக்கீங்களா இல்லையா? வாக்குறுதி செய்து கொண்டு இருக்கீங்களா இல்லையா? நிச்சயமாக நான் இறைவன் நம்புகின்றேன், நிச்சயமாக லா இலாஹா இல்லல்லாஹ் இறைவனை தவிர வேறு கதி இல்லை என்று நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க பார்த்தீங்களா? ஒருவருக்கு ஒருவர் செய்து கொண்டதை, அவர்களுடைய இதயங்களில் இருப்பதை, அவங்களுடைய இன்னும் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு நம்பிக்கை கொண்ட மனிதர்கிட்ட, உங்க நண்பர்கள்ட்ட நீங்கள் உண்மையாகவே ஒரு விஷயத்தை பேசுறீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல முடியாத விஷயங்கள் இதயத்தில் மனசுல இருந்துகிட்டு இருக்கு. குடும்ப சூழ்நிலை, மனைவி சூழ்நிலை, தன்னுடைய பிள்ளைகள் சூழ்நிலை, அதை வெளிப்படுத்த முடியாம இருக்குது. அந்த இருதயங்களில் இருப்பதையும் அவன் அறிந்து அவர்கள் மீது அமைதியை இறக்கி அள்ளி அவர்களுக்கு சமயமான வெற்றியையும் அளித்தான். யாருக்கு? இதற்கு முன்னாடி இறைவனை நம்பி வாழ்ந்து நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தாங்களே அவர்களுக்கு. இதற்கு முன்னாடி நம்பிக்கை கொண்டு இருந்தாங்களே, நம்மளுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்க, இப்படி வாழுங்கள், இறைவன் தான் நம்மளுக்கு கெதி என்று சொல்லி கொடுத்துட்டு போனாங்களே, அவர்களுக்கு அவன் அதை கொடுத்தான். இன்னும் ஏராளமான வெற்றி பொருள்களையும் அவர்கள் அடையும்படி செய்தான். இன்னும் ஏராளமான வெற்றி பொருள்களையும் அடையும்படி செய்தான். அல்லாஹ் யாவரையும் மிகைப்பவனாகவும் ஞானம் மிக்கவனாக இருக்கின்றான். எல்லாத்தையும் மிகைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இறைவன் யார? எல்லோரையும் மிகைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஏராளமான வெற்றி பொருள்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? முன்னாடி இறைவனை நம்பி வாழ்ந்தவங்க, ஏராளமான பொருளை கொண்டு வாழ்ந்தவங்க, அதில் துன்பப்பட்டவங்க, அதில் வெற்றி பெற்றவங்க, இறைவனுடைய அமைதி அடைஞ்சவங்க, சுகமாக வாழ்ந்தவங்க, நோய் இல்லாமல் வாழ்ந்தவங்க, வறுமை இல்லாமல் வாழ்ந்தவங்க, இறைவனையே சார்ந்து வாழ்ந்தவங்க, இப்படி அவர் வெற்றி பெற்றார்களோ அதே போன்று உங்களுக்கும் அவன் வாக்களிக்கின்றான். அவற்றை நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். இதை உங்களுக்கு துரிதமாக அளித்து விரைவாக கொடுப்பாங்க, நொடிப்பொழுது கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்? துரிதமாக கொடுத்து
அழித்து மனிதர்களின் தீமைகளை உங்களை விட்டும் தடுத்து கொண்டோ. மனிதர்களுடைய தீமைகளுக்கு தடுத்து கொண்டோம். பல பேர் பல விஷயம் சொல்லி நம்மளை குழப்புவான், பல இடத்துக்கு கூட்டு போய் நம்மளை என்ன செய்வான், அவன் குழப்புவான். அந்த மனிதர்களுடைய தீங்கை விட்டும், மனிதர்களுடைய தன்மானத்தை இழந்து கேட்கணுன்ற நிலையை விட்டும், நீங்கள் அவமானப்படுற நிலையை விட்டும், மனிதர்களை நம்பி போற நிலையை விட்டும் அவன் உங்களை என்ன செய்வான், தடுத்துக் கொள்வான். நம்பிக்கையாளருக்கு ஒரு அத்தாட்சியாக இருப்பதற்காகவும் உங்களை நேர்வழி செலுத்துவதற்காகவும், நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்ட ஒருவரை இறைவன் என்ன செய்யறான், ஒரு உதாரணமாக காண்பதற்காக கண்டிப்பாக கொடுப்பேன்னு இறைவனுடைய வார்த்தை. இது எவ்வளவு பெரிய சீக்கிரம் புத்தகம், எவ்வளவு பெரிய செய்தி. ஒரு வறுமையிலும் நோயிலும் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இவ்வளவு இந்த வார்த்தையை தவிர வேற என்ன வார்த்தை? ஒரு மருத்துவத்தை போறீங்க, அவர் வார்த்தையா தான் கொடுப்பாரு. அவர் என்ன செய்வார், ஒரு வார்த்தையை தான் கொடுப்பாரு. ஒரு இன்ஜினியர்கிட்ட போறீங்க, அவரு வார்த்தையா தான் கொடுப்பாரு. நீங்க யார்கிட்ட போனா வார்த்தையாக தான் கொடுப்பாருங்களே தவிர உங்களுக்கு வேற எதுவுமே செய்து காட்ட முடியாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உண்மையாக சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை போக வேண்டுமா? நீங்கள் வாக்குறுதி செய்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் இறைவனை பற்றி நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கும் போது, இறைவன் தான் கெதி என்று நீங்க சொல்லப்படும் போது, அந்த வாக்குறுதியில இறைவன் மெய்யாகவே நினைக்கிறான், உங்களை அவன் தன் பக்கம் பொருந்தி கொண்டான். இன்னும் மற்றொன்றும் இருக்கின்றது. வசனம் 20. மற்றொன்றும் இருக்கின்றது, அதற்கு நீங்கள் தகுதி பெறவில்லை. ஆயினும் அல்லாஹ் அவற்றை திட்டமாக சூழ்ந்திருக்கின்றான். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றோடு இருக்கின்றான். இன்னும் மற்றொன்றும் இருக்கின்றது, நான் உங்களுக்கு விரும்பக்கூடியது, நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சது எல்லாம் இருக்கின்றது. அதை திட்டமாக யார் சூழ்ந்திருக்கின்றார்? அதை இறைவன் சூழ்ந்திருக்கின்றான். சாந்தம், அமைதி, நிம்மதி என்று கேட்கிறமா இல்லையா? உடல் சுகமாகிறது, நம்மளால அந்த பூமியில முடியாத ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதை இறைவன் கண்டிப்பாக சூழ்ந்திருக்கின்றான். நாம் இறைவனிடம் எதை விரும்புகிறோம் என்று கேட்டால் நாம் பொருளை விரும்புகின்றோம். அந்த பொருளை விட்டு இறைவனிடம் மற்றொன்றும் இருக்கின்றது. நிரந்தர அமைதி, நிரந்தர நிம்மதி, நிரந்தரமான ஒரு ஆரோக்கியம் என்பது இறைவனிடம் இருக்கின்றது. அது இருந்தால் எக்காலத்துக்கும் நாம் யாருடைய துணை இல்லாமல் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் இந்த குர்ஆன் ஒரு சீக்கிரட்டை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இறைவன் போதுமான